ஸோ நான் சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராப் டாப் ஸ்லீவ்ஸ் பிளாக் தான் ஆஃப் தான் போட போகிறேன். எனக்கு ப்ளூ ஜீன்ஸ் இல்லை ஃபேவரட்டான ஜீன்ஸை போட போகிறேன். நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு ஃபேவரட்டான இதுதான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு உமன்ஸ்க்கு எப்பவுமே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் போடும்போது அண்டர்ஆர்ம் வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மியாவோட ஹேர் ரிமூவல் அண்ட் ஹேர் மாய்ஸ்சரைசர் அதோட ஸ்பூன் குத்துவோம். ஸ்பூனு தான் ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்துட்டு ஸ்பூன் மேலே வந்துட்டு நல்லா கொஞ்சம் க்ரீம் எல்லாம் வந்துட்டு அதை போட்டுக்கோ. நல்லா ஸ்பாஸே க்ரீமாக மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இந்த அப்ளை பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஆனால் க்ரீமாக ஜில்லுன்னு இருக்கும். ரொம்ப க்யூட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு வீக்லி யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா அடிக்கடி ஸ்க்ரூஸ் போடும் இல்லையா? ஸோ அதனால தான் 2-3 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா 2-3 மினிட்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டு எடுக்கும் போது இப்போ அந்த ஷார்ப் மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குல்ல ஸ்பூன் அதில் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேரில் பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவ் பண்ணி வச்சுறேன். ஏன்னா அவ்வளோ ஹேர் ரிமூவல் நிறையாவே வரும். இதை உங்களுக்கு அண்டர்ஆர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் எக்ஸசைஸ் போடுறீங்களா அப்போ வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் அண்டர்ஆர்முக்கும் அவங்க இதுக்கும் இப்போ ஃபுல்லாக இந்த அப்ளை பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் மட்டும் செம்மையாக ஹேர் ரிமூவ் வருது. எனக்கு நான் நம்பவே முடியல. இது ரிமூவ் பண்ண ரொம்ப வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை, கொஞ்சம் மாயாக தான் இருந்துச்சு. இது ரொம்ப வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐடியா கொஞ்சம் அப்படி ரிமூவ் பண்ணுற ஃபாஸ்ட் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் காமிச்சிட்டு நல்லா கொஞ்சம் க்ளீனான வாட்டர் நல்லா காமிச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கோல்டு வாட்டர் ஐஸோட பரவாயில்ல, நான் தண்ணியில் நல்லா காமிச்சிட்டு வந்துச்சு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் அப்படி ட்ரை பண்ணி வைக்கலாம். ஏன்னா ட்ரை பண்ணி வச்சுக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொரு க்ரீம் யூஸ் பண்ணும்போது அதே க்ரீம் தான். அதே க்ரீம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இப்போ அதில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீம் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இப்போ ஹேர் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ரிமூவல் ஹேர் மாய்ஸ்சரைசர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாட்டரில் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த வாட்டர் காமிச்சிட்டு அதை உடச்சிட்டு கொஞ்சம் நேரம் 2-3 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். இது நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. லாஸ்ட்டாக உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கே காமிக்கிறேன். இது அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் கேஸ் பை